இந்த முறை ஸ்டாலின் குறிப்பிட்டு வானூர் தொகுதியை வென்று எடுத்துட்டு வாருங்க, அது நமக்கு வேணும்னு கேட்குறாரு. யாருக்கிட்ட? அவர் மத்திய மாவட்ட செயலாளர் அவர் தானே லட்சுமணன்ட்ட அவங்க சொன்ன ஒரே விஷயம் வானூர் தொகுதியை வென்று எடுத்துட்டு வாங்க. லட்சுமணன் அவர்கள் மந்திரி சபையில இடம்பெறக்கூடிய ஒரு நபர். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து மந்திரி சபையில இருக்கக்கூடிய விழுப்புரத்தின் முகமா இருக்க போறாரு. அப்ப அப்படி இருக்கும்போது வானூரையும் இந்த டாஸ்க்ல கொடுத்துருக்காங்க, ஜெயிச்சுவாங்க. இப்ப அவருக்கு நம்பிக்கைக்குரிய ஒருத்தருக்கு சீட்டு தரலாமா அப்படிங்கிற ஒரு பரிந்துரை தான் புஷ்பராஜுடைய பேர் அங்க வருது. இப்போதைக்கு இருக்க பட்டியல்ல பெயர் பாத்தீங்கன்னா புஷ்பராஜ். திமுக நேரடியா களம் காணணும் நினைத்தால் இவருக்கு வாய்ப்பு. கூட்டணி கட்சிக்கு போனா வன்னியரசு நிற்பாரு. ஆனா வானூரை வந்து திமுக ஒரு உறுத்தல் இருக்கு. இருபெரும் கம்யூனிட்டியில இருந்து நிறைய ஒரு லாபி இருக்கும் போது, மக்கள் செல்வாக்கு இருக்கும் போது, இவருக்கு அங்க தொகுதியில செல்வாக்கு இருக்கு புஷ்பராஜுக்கு, லட்சுமணன் அவர்களுக்கு விழுப்புரத்துல செல்வாக்கு இருக்கு. இரண்டு சேர்ந்தா அந்த சின்னத்தை ஜெயிக்க வச்சு தலைவர்கிட்ட போய் பரிசா கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. சோ இதுதான் இந்த விழுப்புரம் லாஜிக்ல ஒரு கோட்டை. பட் முட்டுக்கட்ட போறதுக்கு சிவி சண்முகம் சும்மா இருப்பாரு. இப்ப அவரும் அந்த சண்முகத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பட் சிவி சண்முகத்தோட செல்வாக்கு வந்து பெரிதளவுல சரிஞ்சு விழுப்புரத்தோட ராஜா லட்சுமணன் அதுல மாற்றுக்கிறது கிடையாதுன்னு வச்சுக்கலாம். வானூர் ஜெயிச்சு எடுத்துட்டு வரணும்ல. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். வணக்கம். ஏற்கனவே விழுப்புரத்தை பத்தி, அந்த தொகுதியோட கள நிலவரம் பத்தி, அந்த தொகுதி கீழே என்னென்ன தொகுதிகள் வருது, அங்க அதிமுகவும் சரி திமுகவும் சரி, இப்போ புதுசா வந்திருக்க தாவேக்காவும் சரி, யார் அங்க பலம் அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். அதன் தொடர்ச்சியாகவே இப்ப பாத்தீங்கன்னா வானூர் வந்து பாத்தீங்கன்னா திமுக எங்கே எவ்வளோ பலமாக இருந்தாலும் ஒரு 25 ஆண்டு காலமாக வானூரை வந்து அவங்களால பிடிக்கவே முடியல. அந்த ஆட்சியை அமைக்க முடியல. பல முக்கிய தலைகளை இழக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து பொன்முடி வந்து முடிசூடா மன்னனா இருந்தார். அப்படி இருந்துமே வானூர் என்பது திமுக எட்டாத கனியாக இருந்துச்சு. வானூரை திமுக கைப்பற்றியே ஆக வேண்டும் என்ற ஒரு அசைன்மெண்ட்டை முக்கிய தலைகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் யார் யார் செயல்படுறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வானூர் ஏன் இவ்வளோ டஃப்பாக இருக்குது, திமுகவில் ஏன் அங்கே ஜெயிக்க முடியல? ஆக்சுவலி நம்ம பேசும்போது கூட விழுப்புரம் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஏன் விழுப்புரம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஹாட்ஸ்பாட்டான ஒரு 5 மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் இருக்கும், அடுத்து திருச்சி மாவட்டம் இருக்கும், நிச்சயமாக தெற்கு பகுதியில் இருக்கும்போது மதுரையை எடுக்கலாம். நீ அங்கிட்டு வந்து கோவை கொங்கு பகுதிகளில் கொங்கு பெல்ட்டாக இருக்கும், டெல்டா பெல்ட்டாக இருக்கும். அப்படி நார்த்தாக இருக்காருன்னு எடுக்கும்போது தான் விழுப்புரத்தை தாண்டி ஒரு விஷயங்கள் பேச முடியாது. விழுப்புரத்தை 2 அமைச்சர்கள் இருந்த ஒரு தொகுதியாக இருக்கும். அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அந்த விழுப்புரத்தை பொறுத்தவரை 7 தொகுதிகள் திமுக எல்லா இடங்கள்லையும் வலுவாக இருந்தாலும் ஒரு தொகுதியில் மட்டும் எப்போதுமே வீக் இல்ல தோல்வி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் இருந்தாங்க. அதுதான் வானூர் தொகுதி. முதல்ல வானூர் தொகுதியோட ஸ்ட்ரக்சர், அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை, அங்க இருக்கக்கூடிய சமூக அமைப்பு பார்த்தா வன்னியர்கள், உடையார்கள், அருந்ததியினர்கள், முஸ்லீம்கள், இப்படி ரெட்டியார்கள், இப்படித்தான் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அந்த இந்த விழுப்புரத்தை பொறுத்தவரையுமே வன்னியர் விசஸ் உடையார் அப்படிங்கிற அந்த ஒரு அபராதி திராவிடர் இவர்களுடைய அந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. பட் குறிப்பா வானூர் தொகுதி ஒரு தனித்தொகுதி. இந்த தனித்தொகுதி வந்து இப்போ தொகுதி சீரமைக்கு பிறகு வந்து கண்டமங்கலத்துல இருந்து சில பிரிந்து வானூராக மாறிச்சு. ஏடிஎம்கே தான் அங்க, அதாவது விழுப்புரம் முழுக்க கோட்டை விட்டாலும் ஏடிஎம்கே அந்த தொகுதியை எடுத்துடுறாங்க. 20-25 வருஷமாவே வந்து திமுக அங்க வர முடியும். இந்த முறை ஸ்டாலின் குறிப்பிட்டு வானூர் தொகுதியை வென்று எடுத்துட்டு வாருங்க, அது நமக்கு வேணும்னு கேட்குறாரு. யாருக்கிட்ட? இப்ப பொறுப்பு வந்து லட்சுமணன், மாவட்ட செயலாளர், அவர் மத்திய மாவட்ட செயலாளர் அவர் தானே. லட்சுமணன்ட்ட அவங்க சொன்ன ஒரே விஷயம் வானூர் தொகுதியை வென்று எடுத்துட்டு வாங்க. எப்படின்னா அவருக்கு எப்படி நம்பிக்கைன்னா, மத்திய மாவட்டத்துல இருந்து விழுப்புரத்துல வந்து ஒரு புதிய ஒருத்தர் ஒரு அரசியல் ஒரு உடைத்து 2 ஜாம்பவான்களை தாண்டி ஒருத்தர் வர முடியுமானா லட்சுமணன் வந்தாரு, வந்து செயல்படுத்துறாரு. அன்னைக்கு மக்களோட பரிச்சயமா இருக்கிறாரு. விழுப்புரத்தோடைய அடுத்த முகம்ல விழுப்புரத்தோடைய முகம் லட்சுமணன் தான் அப்படிங்கிற ஒரு இடத்த மாறி இருக்கு இல்லையா? அந்த மாறும்பொழுது வானூர் தொகுதியை அவங்க கையில கொடுக்குறாங்க. வானூர் தொகுதி பொறுப்பாளர் அவர் தான். இப்ப வானூர் தொகுதியை வென்று எடுத்துட்டு வாங்க அப்படிங்கும் போதுதான் இங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறாங்க, நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்றாங்க. திமுக வானூரை கைப்பற்றுவதற்கு முயற்சி பண்ணுது. இப்ப இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, வானூருடைய அமைப்பு அது அப்படியே பாண்டிச்சேரி பாட்டு வரைக்கும் அப்படியே போவோம். நல்ல கோவில் நிறைய கோவில் இருக்காங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கு, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில். அப்புறம் வக்கரகாளி அம்மன் கோயில் ஒன்று இருக்கு. இன்னும் சில கோயில்கள்லாம் இருக்காங்க. அங்க ஆன்மீகம் சார்ந்த ஒரு தளமா தான் வந்து பார்க்க முடியும். பெரிதளவுல இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெருசா இல்லை, வேலை வாய்ப்புகள் கிடையாது. பாண்டிச்சேரி போயிட்டு தான் வருவாங்க, நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்க. ஒரு மாதிரி வறண்ட ஒரு மாவட்டம் மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் தர முடியும். அதனால அங்க நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த மக்களை வந்து எப்படி கவர்ந்து எப்படி வாக்குகளாக மாத்தி இப்படி நம்ம மொழி சொல்றதுங்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. 25 வருஷமா அவரால முடியல. பட் இந்த முறை வந்து லட்சுமணன் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. லட்சுமணன் வந்து தீவிரமா இறங்கி வேலை செய்யறாரு. வானூரை வென்று எடுத்து வந்தார் தலைவா அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியோட தான் அவங்க வந்து விழுப்புரத்தையும் சரி வானூரையும் சரி அவங்களுடைய 2 தொகுதிகளாக பார்த்து வேலைகளை செய்யறாங்க. அவங்களுடைய முகமா தான் அந்த தொகுதி இருக்கு. வானூரை வெல்வதற்கு லட்சுமணன் தீவிரமா இருக்கிறார். யாருக்கு சீட்டு தர்றாரு?
யாருக்கு சீட்டு தரேன்னா புதிய பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அதுல குறிப்பா அவங்களுக்கு புஷ்பராஜ் தெரியும். புஷ்பராஜ் தனி தொகுதின்றதால புஷ்பராஜுக்கு தர அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆமா, ஏன்னா அவர் வந்து ஆதி திராவிட நலக்குழுடைய இணை செயலாளர் இருக்கிறாரு, அந்த பொறுப்புல வர இருக்கிறாரு. அவர் முன்னாள் எம்எல்ஏ ஆக்சுவலி. ஸோ அதனால வானூர் வந்து முன்னாள் எம்எல்ஏ இருக்கக்கூடிய புஷ்பராஜ், அது இல்லாமல் லட்சுமணனுடைய நம்பிக்கைக்குரிய ஒருத்தராகவும் புஷ்பராஜ் இருக்கிறார். ஸோ அவருடைய டிராவலராக அவரு கூடவே நெருக்கமாக தான் இருக்கிறாரு, நல்ல நம்பிக்கைக்குரிய ஒரு நபராகவும் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இப்ப லட்சுமணன் அவர்கள் மந்திரி சபையில இடம்பெறக்கூடிய ஒரு நபர். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து மந்திரி சபையில இருக்கக்கூடிய விழுப்புரத்தின் முகமா இருக்க போறாரு. அப்ப அப்படி இருக்கும்போது வானூரையும் இந்த டாஸ்க்ல கொடுத்துருக்காங்க, ஜெயிச்சுவாங்க. இப்ப அவருக்கு நம்பிக்கைக்குரிய ஒருத்தருக்கு சீட்டு தரலாமா அப்படிங்கிற ஒரு பரிந்துரை தான் புஷ்பராஜுடைய பேர் அங்க வருது. புஷ்பராஜுக்கு ஏன் சீட்டு தரணும், அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, ஒரு தனி தொகுதி, அவர் அம்பேத்கர் பெரியாரிசம் கொள்கைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை மக்கள் எடுத்துட்டு போய் பேசக்கூடியவர், விழுமலை மக்களுக்காக நிற்கக்கூடியவர். 2006 தேர்தலில் எம்எல்ஏ வந்தது, அதுக்கு பிறகு ஒரு எம்எல்ஏ இல்லை. ஸோ எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா என்னால் வந்து ஈஸியாக அந்த மக்களோட முன்னாடி இந்த கண்டமங்கலம் பகுதியில் இருந்த பகுதிகள் எல்லாம் வானூரோட ஒருங்கிணைச்சதுனால என்னால் மக்கள்கிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும், நான் வந்து கொண்டு போய் மக்களோட குறைகளை எடுத்துட்டு வந்து தர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் மக்கள்கிட்ட ஈஸியா சென்றடைவேன். ஆல்ரெடி பரிச்சயமானவர் நான், அதனால எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு விருப்பம் கொடுத்துருக்கிறார். ஸோ தலைமை இப்போ வந்து மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் தான். அவருடைய முடிவு மற்ற உள்ள தொகுதிகளில் முடிவு பெரியபட்சம் கூட்டணி கட்சிக்கு அது போகக்கூடிய தொகுதியாகவும் இருக்கு. இப்போ கூட்டணி கட்சிக்கு போகுது அப்படின்னா வேற பிரச்சனை, கூட்டணி போல அப்படிங்கிற பட்சத்துல அதிக வாய்ப்பு. ஆமா, அவருக்கு தரலாம்ங்கிற ஒரு யோசனையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த தொகுதியில வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அந்த தொகுதியில இருக்கும் வந்து தெரியும். இவர் முன்கூட்டியே அந்த தொகுதி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, பிளஸ் ஆதி திராவிட இணை செயலாளராக இருந்தார். ஆனால் நீங்க அம்பேத்கரையும் பெரியாரிசம் அதெல்லாம் பாக்குறதால அவர் மக்களோட இருந்து செயல்படுவார் என்றது பார்க்கலாம். இதற்கிடையே திமுக இவ்வளவு வலுவான ஸ்ட்ராட்டஜி அந்த இடத்துல பயன்படுதுன்னா அந்த அதிமுகவும் ஒரு ரோல் பிளே பண்ணும். இப்போ புஷ்பராஜ் அந்த இடத்துல எங்கெங்களா வீழ்த்தலாம் அப்படின்னும் போது இப்ப அங்க டாஸ்க்ன்றது யாருக்கு கொடுத்ததா இல்ல, அது வந்து குறிப்பா வந்து இந்த இடத்துலதான் வந்து நான் என்னோட லட்சுமணனோட அவர்களுடைய ரோல் தான் பெருசா பிளே பண்ணணும். அவரு தான் வந்து ஒர்க் பண்றாரு. இல்ல அதிமுக நான் சொல்றேன், ஏன்னா அதிமுகவுக்கு ஒரு பலம், அவங்க வந்து ஒரு வன்னியர் பிளட்ட பாமகவோட கூட்டணியில இருக்காங்க. அங்க வந்து வன்னியர்களும் அதிகம், உடையார்களும் அதிகம். இப்ப புஷ்பராஜ் வந்து என்ன தனி தொகுதி சமூகத்தை சார்ந்த வன்னியர் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய லட்சுமணன், அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கு இவருக்கு சேர்ந்துதான் அந்த வானூரை ஜெயிக்க வைக்க முடியும். அதுதான் ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்டா மாறுமே தவிர, ஏடிஎம்கே கூட்டணி பாமக இருக்காங்க, அவங்க ஒரு லாபியில் இருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நீங்க வந்து அதே சமூகத்தில் வலுவான ஒருத்தர் இருந்தா தான் அங்க நின்று ஜெயிக்க முடியும். அந்த ஓன் கட்ஸ்ல தான் இவருடைய ஆதரவாளர்கள் எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யறாங்க, எந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய வேட்பாளர். இப்போ புஷ்பராஜா இருந்தா இப்ப மற்ற கூட்டணி கட்சிக்கு சென்றாங்கன்னா அடுத்து இப்போ புஷ்பராஜுக்கு ஒரு அதிக வாய்ப்பு. இப்போதைக்கு இருக்க பட்டியல பெயர் பாத்தீங்கன்னா புஷ்பராஜ். திமுக நேரடியா களம் காணணும் நினைத்தால் இவருக்கு வாய்ப்பு. கூட்டணி கட்சிக்கு போனா வன்னியரசு நிப்பாரு, வேற யாராவது நிப்பாங்க, யார் வேணா நிக்கலாம். ஆனா வானூரை வந்து திமுக ஒரு உறுத்தல் இருக்கு, 25 வருஷமா எடுக்க முடியல, எடுத்துனேன். அது இல்லாம விழுப்புரத்தே இப்படி இவ்வளவு விஷயங்கள் பண்ற லட்சுமணன் நம்பி கொடுக்கும்போது இந்த தொகுதியை சேர்த்து கொடுக்குறாங்க, சரி ஓகே அப்படின்ட்டு. அப்ப கொடுக்கும்போது புஷ்பராஜ் கொடுத்தா என்ன அப்படின்னு அவர் நினைக்கணும், தலைமை நினைக்கணும், உதயசூரியன் சின்னம் வந்து அங்க நிக்கணும்னு நினைக்கணும். நிற்கும் பட்சத்தில் இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் அந்த ஜாதி வாரியாக சமூகம் வாரியாக அவர்களுக்கான ஸ்ட்ரென்த் அப்படிங்கும் போது அங்கு பெரும்பாலும் ஆதி திராவிட வன்னியர்கள் உடையார்கள் இருக்கக்கூடிய பகுதி, இரு பெரும் கம்யூனிட்டியில இருந்து நிறைய ஒரு லாபி இருக்கும் போது, மக்கள் செல்வாக்கு இருக்கும் போது, இவருக்கு அங்க தொகுதியில செல்வாக்கு இருக்கு புஷ்பராஜுக்கு, லட்சுமணன் அவர்களுக்கு விழுப்புரத்துல செல்வாக்கு இருக்கு. இரண்டு சேர்ந்தா அந்த சின்னத்தை ஜெயிக்க வச்சு தலைவர்கிட்ட போய் பரிசா கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. ஸோ இதுதான் அந்த விழுப்புரம் லாஜிக்ல ஒர்க் அவுட் ஆகுது. பட் முட்டுக்கட்டுற போறதுக்கு சிவி சண்முகம் சும்மா இருப்பாரு. இப்ப அவரும் அந்த சண்முகத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பட் சிவி சண்முகத்தோட செல்வாக்கு வந்து பெரிதளவுல சரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி லட்சுமணன் அவர் தோக்கடிச்சதாலதான் ஓட்டாரு. அவர் பக்கத்து தொகுதியே வேணாம்னு சொல்லிட்டு பக்கத்து டெல்லி பக்கம் போயிட்டு பக்கத்துல இங்க கூட பரவாயில்ல, இது அப்புறம் பொழப்பு நடத்த முடியாது, எம்எல்ஏ வேணாண்டாங்க மாதிரி ஓடி போயிட்டாரு. இப்ப மயில தொகுதிக்கு ஓட்டாரு சென்டா. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து என் தொகுதி நான் நின்று ஜெயிப்பேனா ஃபைட்டுக்கு வருவான், சரி வா நின்று பாத்துக்கலான்ட்டு. தொகுதியா வேணாப்பான்னு ஒருத்தர் ஓடுறான்னா நின்னா தோத்துரோட அவருக்கே தெரியுது. அந்த நிலைமையில தான் அவர் போயிட்டாரு. அவருக்கு சொந்த தொகுதியில அவரு அந்த தொகுதியும் கிடையாது, அவர் முதல்ல பக்கத்து தொகுதி தான். அவரு விக்கிரவாண்டி அந்த சைட்ல தான் அவர் நினைக்கிறேன். அப்ப அவருக்கு சொந்த தொகுதியும் கிடையாது, நின்று தொகுதியும் தோத்தாச்சு, அவரே பக்கத்து தொகுதி போயிட்டாரு. இவருடைய செல்வாக்கெல்லாம் அங்க ஒன்றும் பெருசா வேலைக்கு ஆகாது. அது இல்லாம ஏடிஎம்கே வந்து என்னதான் பாமகவோட கூட்டணியில இருந்தாலும் பாமக வன்னியர் வாக்குகளுமே சிதறித்தான் கிடக்கு. அதனால அது பெருசா அந்த விழுப்புரத்தில் இந்த முறை இது பிளே பண்ணுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா ராமதாஸ் ஐயா ஒரு முறை இருக்கிறாரு, பாமக வந்து கூட்டணியில இருந்தாலும் பல சலசலப்புகளுக்கு மத்தியில யாருக்கு பதவி சீட்டே வந்து மயிலத்துல இவரு வாங்கிட்டு போயிட்டாரு. அப்ப பாமக சீட்டு கிடையாதான்னு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சிவி சண்முகம்
சீட்டு ஓகே, பாமக எம்எல்ஏ இருக்கிறாருல, அப்ப எனக்கு எங்கேயா தருவா? அப்ப நான் அதுவும் குழப்பம் இருக்கு, ஏகப்பட்ட குழப்பம். அந்த எம்எல்ஏ வேற அன்புமணி தரப்பு எம்எல்ஏ. ஆமா கரெக்ட். அவன் ஜெயிச்சது ஒரே சீட் தர மாட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன மரியாதைன்னு கேட்பாங்க. இன்னும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு. இதுல வேற விஜய் வேற என்டிஏல வச்சு அவர் பங்குக்கு அவருக்கு என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம எனக்கு இந்த தொகுதி வேணும் முன்கூட்டியே வேட்பாளரே முடிவு பண்ணிட்டாரு. என்டிஏக்கு போனா அது என்ன இப்படி இந்த 45 தொகுதி, சென்னையில 7 தொகுதி கேக்குறாங்க, 7 தொகுதி கொடுப்பாங்களா? ஏடிஎம்கே கொடுப்பாங்களா? பாஜக எப்படிங்க 2 எம்எல்ஏ வந்து வைக்க முடியாது? இதுதான் ஒன்றும் பொருள். இவங்க 45 கேண்டிடேட் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 45 கேண்டிடேட் ஒன்லி நார்த் பெல்ட்லேயே நிறைய ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சவுத்லாம் உங்களுக்கு தெரியல, ஃபோக்கஸே பண்ணல. அதெல்லாம் வந்து என்ன கொடூரமா இருக்கும்னு தெரியல. பட் வானூரை பொறுத்தவரை இந்த லேண்ட் ஸ்ட்ரக்சர், இருக்கக்கூடிய அமைவிடம், மக்களுடைய வாழ்வாதாரம், தேவைகள், இதையெல்லாம் பொறுத்து அங்க கூடிய சமூக வாக்குகள், இதையெல்லாம் பொறுத்து மீனவ சமுதாய வாக்குகள் அங்க இருக்கு, கிறிஸ்தவ முஸ்லிம்கள் வாக்குகள் இருக்கு, சிறுபான்மையின வாக்கு பெறுதலோட இருக்கு. தனி தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெற வேண்டும்னா அதற்கு நிச்சயமா புதிய முகமா வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ரா லட்சுமணனுடைய உழைப்பு, அதிக அளவுல ஈடுபாடு. கண்டிப்பா எல்லாருமே திமுக குடும்ப கட்சி, ஒருத்தர் மீறி லாஸ்ட் வரையும் இந்த போஸ்டிங்ல இருந்தா இதுலயே தான் இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மாற்று கட்சியில இருந்து வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவரா உழைச்சி அடுத்தடுத்த பதவிகளை செய்யறதுதான், செயல்தான், களத்துல இறங்கி வேலை மக்களோட மக்களா இருக்கணும். அதுக்கு வந்து லட்சுமணன் ரொம்ப எடுத்துக்கிட்டாங்க. நானே வந்து சொல்றேன், விழுப்புரம் நம்ம ஒர்க் பண்ணதுனால நமக்கு தெரியும். கிருஷ்ணகிரி ஒர்க் பண்ணோம், விழுப்புரம் பண்ணோம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை பக்கத்துல நம்ம ஒர்க் பண்ணோம். அதனால சில மாவட்டங்கள்ல நம்ம போய் ஒர்க் பண்ணதுனால சொல்றேன். விழுப்புரத்தை தாண்டி தான் ஒரு பண்றாரு, இறங்கி வேலை செய்யறாரு, பண்றாரு, எல்லா வீட்டுக்கும் அமைச்சர்கள் வீட்டுக்கு. அதனால அந்த செல்வாக்கு இருக்கு. அதுதான் அந்த உட்கட்சி எல்லாம் சமாளித்து வானூரை ஜெயிக்கணும். இப்ப அவரு விழுப்புரத்தோட ராஜா முடிக்கணும். அதேதான் விழுப்புரத்தோட ராஜா லட்சுமணன், அதுல மாற்று கருத்து கிடையாதுன்னு வச்சுக்கலாம். வானூரை ஜெயிச்சு எடுத்துட்டு வரணும்ல, அதுக்கு ஒர்க் பண்ணணும். அதுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு கேண்டிடேட்டா போடணும். அது புஷ்பராஜாக ஒரு பெயரை முன்மொழிகிறாங்க. அந்த பெயரை வைத்துக் கொண்டு அவருக்கு எப்படி வந்து சீட் வாங்குறது, அதுக்கப்புறம் திமுக களம் கண்டா அதுக்கப்புறம் அதை வெற்றி வகை சூடி எடுத்துட்டு வாங்குங்கிறது தான் திமுக கொடுத்துருக்க அசைன்மெண்ட். வானூர் தொகுதி 20-25 வருஷமா நமக்கு கிடைக்கவே இல்லை. இந்த முறை வென்றாக வேண்டும்ங்கிற குறிக்கோளாக. எப்படி கும்மிடிப்பூண்டி தொகுதியை கைப்பற்றி அவங்க நினைப்பாங்க, திருத்தணி தொகுதியை கைப்பற்ற நினைப்பாங்க. சில சென்டிமெண்ட் லாஜிக்லாம் இருக்கு. முதல் தொகுதியை கைப்பற்றணும், இந்த தொகுதியில ஜெயிச்சிடலாம், இந்த சில தொகுதியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வானூர் இந்த முறை திமுக ஹாட்ஸ்பாட்டா மைண்ட்ல வச்சிருக்காங்க. அது எந்த மாற்று கருத்து கிடையாது. அதுல வேட்பாளராக தற்போது வரை புஷ்பராஜ் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் கூட்டணி கட்சியா சென்றா வன்னியரசு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, அவர் தான் நிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். யார் இது ஜெயிக்க போறான்னு தெரியல. பட் விழுப்புரம் அரசியல் இந்த முறை மிக சூடு பிடிக்கும். ஏன்னா மயிலத்துல சிவி சண்முகம் வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் சூடு பிடிக்கும். பாமகவுக்கான கேட்கப்பட்ட இடங்கள் கொடுக்காம வேறு சில தொகுதியில ஒதுக்கப்படும் போது பாமகவோட வெடிக்கும் பாரு, அந்த பஞ்சாயத்தை வெடிக்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கும். பெரிய அந்த தொகுதி சீட்டு தர்ற நேரத்துல இன்னும் 2 நாட்கள்ல எல்லா கட்சியிலையும் பட்டாசு வெடிக்க தான் போகுது. அது என்டிஏல விஜய் வந்தாருன்னா இன்னும் செம்மையா வெடிக்கும். ஏன்னா அவங்க கேட்கிற தொகுதிகள்லாம் அதிமுகவோடு கொடுக்க முடியாத தொகுதிகள். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் விழுப்புரம் ஒரு ஹாட்ஸ்பாட்டான அரசியல். நம்ம திருச்சியில ஆக்சுவலி நெக்ஸ்ட் நம்ம திருச்சியை பத்தி பேசுவோம். ஏன்னா அங்க 2 அமைச்சர் இருக்காங்கிற மாதிரி. இல்லாம திருச்சி கிழக்கு வர விஜய் போக்கஸ் பண்றாரு, 2 இடத்துல நிக்கிறாரு. பெரம்பூர் ஒண்ணு, திருச்சி கிழக்கு ஒண்ணு நிக்கிறாரு. நம்ம திருச்சி பத்தி இன்னும் ஹாட்ஸ்பாட்டா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம். சரி, பொறுத்திருந்தா பார்ப்போம் வானூரை வென்று வராங்களா இல்ல மாற்று கட்சிக்கு போதான்றதை அன்னைக்கு பேசுவோம். நேரம் தந்தது நன்றி.